அமரன் திரைப்படம் ஒரு பயோபிக். வரதராஜன் அவர்களுடைய பயோபிக்கை எடுக்கும் போது உண்மையைத்தான் காட்ட முடியும். அதை நம்ம வேற விஷயங்களை காட்ட முடியாது. காஷ்மீர்ல இருக்கிறது 98% இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அவங்கதான் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் மூளை சலவை செய்யப்பட்டு சின்ன குழந்தைகள், இளைஞர்கள், அங்க இருக்கும் ஆண்கள் எல்லாருமே தீவிரவாதிகளாக மாறினாங்க. இன்னைக்கு இல்ல, நான் சொல்றது 2014க்கு முன்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய சமூகத்துல நான் ஓப்பனாவே சொல்றேன், படிப்பறிவு இல்ல. எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. இது சரியா தப்பான்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி. மூளை செலவில ஈஸியா அவங்க அடாப்ட் ஆயிடுறாங்க. பண தேவைகளுக்காக அவங்க ஈஸியா போயிடுறாங்க சார். நல்ல இஸ்லாமியர் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? இந்நேரம் முகுந்த் வரதராஜனோட தாய் தகப்பட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி உங்க பையனை கொண்டுட்டா எங்க இனத்தை மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவங்க அதை கேட்கல, இந்துட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவ்வளவு பேசுற இவங்க எல்லாம் போய் ஒரு நாள் போய் அந்த குளிர்ல நின்றுவாங்களா? இல்ல நம்ம நாட்டை பாதுகாத்துருவாங்களா? அவங்க போய் அவ்வளவு குளிர்ல நிக்கிறாங்க. துப்பாக்கி படத்துல நடந்தது உண்மை. அங்க இருக்கிற இப்ப காஷ்மீர் தீவிரவாதிகள் அவங்க இருக்காங்க இல்லையா, அது எனக்கு ஒரு ராணுவ வீரர் சொன்னது. இப்ப அவங்க இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இனி காஷ்மீர்ல இவ்வளவு பிரச்சனைகள் வராது. எப்படின்னு சொன்னா, அதாவது துப்பாக்கி படத்துல வர்ற மாதிரி மேல அடிக்கணும். அதாவது பெரிய தலைகளை தூக்கிட்டா இவங்களுக்கு ஆர்டர் வரும்னு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. வராது, அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அதே மாதிரிதான் காஷ்மீர்ல இருக்க இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க பெரிய பெரிய தீவிரவாதிகளை கழுத்த திரிய மோடி ஐயா கடல்ல போட்டாரு. மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பிராமண சமூகத்துல எவ்வளவு இழிவா பேசிருக்காங்க சார். தரக்குறைவா காமிச்சிருக்காங்க, கண்ணிய குறைவா காமிச்சிருக்காங்க, இழிவா காமிச்சிருக்காங்க. ஒரு படத்துல எல்லாம் ரொம்ப மட்டமா கூட காமிச்சிருப்பாங்க சார். பெண்களை ரொம்ப மட்டமா காமிச்சிருப்பாங்க, ஆண்களை மட்டமா காமிச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் படமா பாருனா அப்ப இதையும் படமா தான் பார்க்கணும். ஹிஜாப் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இஸ்லாம். குரான்லயோ எங்களுடைய ஷரியா லாவ்லயோ ஹிஜாப் போடணும்னு எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜஹானாஸ் பேகம் அவர்கள். அவர்களிடம் அமரன் திரைப்படம் குறித்து நிறைய விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மேம். வந்தே மாதரம். வணக்கம் சார். மேம், இப்போ